ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப்பு பச்சை பட்டாணி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகா. இது கூடவே நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட நம்ம தாளிக்க வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பைசஸ்லாம் கரிஞ்சிடக்கூடாது. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போதே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம கீரி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான். அது போட்டிங்கன்னா நல்லா வாசனை வரும் புலாவுக்கு. இந்த குவாரண்டைன் டைமில் உங்களுக்கு கிடைக்கலன்னா விட்டுருங்க. ஸோ இது கூடவே இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இங்கே ஆம்ஸ்டர்டாமில் பார்த்திங்கன்னா நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக சம்மரில் நிறைய பேர் ஜாகிங்லாம் போயிட்டுருப்பாங்க. இப்போ குவாரண்டைனால் ரோடில் ஆள் நடமாட்டமே காணும். நம்ம வீட்டிலேருந்து இதுதான் வியூ. இப்போ நான் 2 கப்பு அரிசியை கழுவி வச்சுருக்கேன். ஊரெல்லாம் எதுவும் வைக்கல, ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். நான் இங்கே 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்தேன். ஸோ இதுலேயே நான் தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை டேரெக்டாக குக்கர்லேயும் பண்ணலாம். நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். பட் இது ரைஸ் குக்கரில் பண்ணால் இன்னும் நல்லா உதிரியாக வரும்னு தான் நான் இதில் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் குக்கர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இதில் டேஸ்ட்டுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஆட் பண்ணிங்கன்னா. இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கூட ஆட் பண்ணலாம் நெய்க்கு பதிலாக. நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் இங்கே ஹர்ஷித் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க அப்பாவோட சேர்ந்து. பார்த்தீங்களா, நம்மளோட புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்லாம் பாருங்கள், நல்லா பெருசாக ஒத்தையாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்சு. மெதுவாக கலக்கி விட்டுக்கோங்க. ரைஸை உடச்சிடாமல் கலக்குங்க. இந்த புலாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ரைஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.